தங்கம் வாங்க பான் கார்டு கட்டாயம் என்ற நடவடிக்கை தங்க நகை வர்த்தகத்தை பாதிக்குமா? என்ன சொல்கிறார்கள் தங்க வைர வியாபாரிகள்? பார்க்கலாம். சரி, இப்போ இந்த நடவடிக்கைக்கு அப்புறம் தங்க நகை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது பார்த்தோம்னா இந்த கடந்த நேற்றுலேருந்து பார்த்தோம்னா வியாபாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த நடவடிக்கை அப்புறமும் ஒரு வாரம் அளவில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வியாபாரம். காரணம் என்னென்னா, பேன் கார்டு முதல்ல எல்லாத்துலேயுமே கிடையாது. இவங்க வந்து பேன் கார்டு வாங்கணும், கட்டாயம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா வணிகர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் பட்சத்தில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வணிகம் செய்தால் பேன் கார்டு வாங்கணுன்றதை இன்னும் தெளிவாக சொல்லலை. அதனால் 1 கிராம் வாங்கினா கூட நாங்கள் வந்து இன்சிஸ்ட் பண்ணிடுறோம், எல்லா வாடிக்கையாளர்கிட்டையும் பேன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிறவங்க கொடுத்து வாங்குறாங்க, இல்லாதவங்க சில டைம் வெறும் கையோடு திரும்பி போகிறாங்க. அதனால் வியாபாரம் இப்போ கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. இப்போ வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்ட்ட நீங்கள் பேன் கார்டு அவசியம், 1 கிராம் வாங்கினா கூட பேன் கார்டு அவசியம்னு சொல்லும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க? அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன? நல்ல கேள்வி. ஆக்சுவலாக முதல்லலாம் பார்த்தோம்னா அந்த பேன் கார்டு விஷயத்தை வச்சு பேசுகிறப்போ எல்லாமே ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க. இப்போ அந்த அவேர்னஸ் மக்கள்கிட்டே வந்துடுச்சு. ஏன்னா அவங்களே நம்ம நல்லதுக்காக தான் இது இவங்க கேட்குறாங்க அப்படின்றத மக்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒரு நடைமுறை சிக்கல்கள்னு ஒன்று இருக்குது. எப்போயுமே அவங்க பேன் கார்டு கையில் வச்சுக்கிறது இல்லை. அவங்க இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இன்றைக்கி தான் மீடியா வாயிலாக வந்து இந்த மாதிரி பேன் கார்டு கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சனால சில பேர் அந்த பேன் கார்டு நம்பரை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்படி இல்லைன்னா உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு சொல்லி இங்கே ஜெராக்ஸ் எடுத்து சொல்லி அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் தான் இது. கிரெடிட், டெபிட் கார்ட்ஸ் போன்ற விஷயங்களை பயன்படுத்தி நகை வாங்கக்கூடியவங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை கம்மியாகத்தான் இருக்குது. ஆனால் பணம் கொடுத்து அதன் மூலமாக நகையை வாங்குபவர்களுக்கு அதிகப்படியான ஒரு பிரச்சனையை தான் தருகிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் மிருனாலினி.